வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். என்ன டாபிக்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சென்டென்ஸ எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? "என் கைய விடு." இத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வேள "லீவ் மை ஹேண்ட்" அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சான்னா, இந்த வீடியோவ நீங்க தொடர்ந்து பாருங்க. பொதுவா இந்த லீவ் அப்படின்ற வார்த்தைய நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இடத்த பத்தி பேசுறப்போ. இப்போ "என்ன இங்க தனியா விடு" அப்படின்னா, "லீவ் மீ அலோன்" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப கையில ஏதோ ஒரு பொருள் இருக்கு. "அத அங்கேயே வை" அப்படின்னா, "லீவ் இட் தேர்" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இடத்த பத்தி பேசுறப்ப தான் அந்த லீவ்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். அப்போ, "என் கைய விடு. உன்னுடைய கோபத்த விடு. இந்த விஷயத்த அவ விடவே மாட்டேங்கிறா. இந்த கார அவன் விடவே மாட்டான்." இப்படியெல்லாம் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற ஃப்ரேஸ் லெட்ஸ் கோ. நம்ம காமனா லெட் கோன்னு போட்டிருக்கோம். இத டென்ஸ்க்கு ஏத்த மாரி, சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ லெட் கோ ஆஃப். எதை விடணும் அப்படின்னு நீங்க சொல்லணுமானா, ஒரு நவுன சேர்க்கணுமானா, லெட் கோ ஆஃப் அப்படின்னு வச்சுட்டு, அது பக்கத்துல அந்த நவுன நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? "என் கைய விடு" அப்படின்னு சொல்றதுக்கு, "கோபத்த விடு" அப்படின்னு சொல்றதுக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பிசிக்கலா எதையாவது ஒரு பொருள கையில வச்சிருக்கீங்க. இல்ல மென்டலி எதையாவது ஒண்ணு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு கோபத்தையோ, ஒரு வெறுப்பையோ, ஏதோ ஒரு விஷயத்த மறக்க முடியாம அப்படியே மைண்ட்லயே வச்சிருந்தாலோ, "அத விடு" அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த லெட் கோ ஆஃப் சம்திங் அப்படின்ற ஸ்ட்ரக்சர தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். "என் கைய விடு" அப்படின்னு சொல்லணுமானா, "லெட் கோ ஆஃப் மை ஹேண்ட்" அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஈஸியா. நம்ம கையில புடிச்சு வச்சிருக்க ஒரு விஷயமா இருக்கலாம். இல்ல மனசளவுல எதையாவது ஒண்ணு அப்படியே ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்கோம் அப்படின்னா, அத விடுன்னு சொல்றதுக்கும் நம்ம இதே தான் சொல்லுவோம். அப்போ "உன் கோபத்த விடு" அப்படின்னு சொல்லணுமானா, "லெட் கோ ஆஃப் யுவர் ஆங்கர்." "லெட் கோ ஆஃப் யுவர் ஆங்கர்" அப்படின்னு சொல்லிடுவோம். நமக்கு தெரியும் லெட்டுடைய பாஸ்ட் டென்ஸும் லெட்டு தான் இல்லையா? அப்போ, அதுக்கப்புறம் அவர் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டார். அதுக்கப்புறம் அந்த எண்ணத்த அவர் விட்டுட்டார் அப்படின்னு சொல்லணும். பாஸ்ட்ல. இத எப்படி சொல்றது? "ஹி லெட் கோ ஆஃப் தட் ஐடியா." அவ்வளோதான். ஏன்னா லெட்டருடைய பாஸ்ட் டென்ஸும் லெட்டு தான். அதன் பிறகு ஆஃப்டர் தட் ஹி லெட் கோ ஆஃப் தட் ஐடியா. இப்ப இவ்வளோ நேரம் விடு, இல்ல அப்ப விட்டுட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தோம். ஜென்ரலா அவன் விடவே மாட்டான். பாவம் அந்த கார அவன் விடவே மாட்டான். அந்த குழந்தை அந்த பொம்மைய விடவே மாட்டா. இந்த மாரியெல்லாம் சொல்றதுக்கு. அவன் கார விடவே மாட்டான்னா, அத கையில வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்ல. அத விக்கவும் மாட்டான். அந்த மாதிரி அர்த்தத்திலயும் நம்ம இத ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். இந்த மாரி சொல்றதுக்கு ஒரு ஓன்ட் சேர்த்துப்போம். ஓன்ட் லெட் கோ ஆஃப். நம்ம முன்னாடியே சொன்ன மாரி ஒரு நவுன சேர்த்துக்கணுமானா, இந்த மாரி ஓன்ட் லெட் கோ ஆஃப் அப்படின்னு வச்சு சொல்லுங்க. நவுன் எதுவும் இல்ல. ஜென்ரலா அவன் விடவே மாட்டான். அந்த மாரி சொல்லணுமானா, எதுவும் நவுன் இல்லாம சொல்லணுமானா, ஓன்ட் லெட் இட் கோ அப்படி சொல்லுங்க. இது எப்பவும் இல்ல பிரசன்ட்ல அப்படின்னா ஓன்ட். பாஸ்ட்ல அப்பா அம்மா அத விடவே இல்ல அப்படின்னு பாஸ்ட்ட வச்சு சொல்லணுமானா, வுடன்ட். வுடன்ட் லெட் கோ ஆஃப் பிளஸ் நவுன் இல்லன்னா வுடன்ட் லெட் இட் கோ அப்படி சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள்க்கு அந்த பழைய கார அவன் விடவே மாட்டான். எப்பவுமே இப்பவும் விடல, இனியும் விட மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லப் போறோம். அப்ப ஹி வோன்ட் லெட் கோ ஆஃப். ஏன்னா கார்ன்னு ஒண்ணு இருக்கு. காரை விடவே மாட்டான் அப்படின்னு இருக்கு. ஒரு நவுன் இருக்கு. அதனால ஆஃப் சேர்த்துட்டு இருக்கோம். அப்ப ஹி வோன்ட் லெட் கோ ஆஃப் தட் ஓல்ட் கார். ஹி வோன்ட் லெட் கோ ஆஃப் தட் ஓல்ட் கார். இப்போ ஏதோ ஒரு விஷயம். நம்ம என்ன சொன்னோம்? மனசளவுல எதையாவது ஒண்ணு புடிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே அதையே யோசிக்கிறது. இல்ல அதையே திரும்ப திரும்ப பேசுறது. அதுக்கும் லெட் கோ தான். திரும்ப திரும்ப அந்த விஷயத்தையே பேசுறான். விடவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லணும். இப்ப திரும்ப திரும்ப பேசுறான் அப்படிங்கிறப்ப, ஹி கீப்ஸ் டாக்கிங் அபௌட் த சேம் திங். அந்த விஷயத்தையே ஹி கீப்ஸ் டாக்கிங் அபௌட் த சேம் திங். அண்ட் அத விடவே மாட்டேங்கிறான். இந்த இடத்துல நவுன் எதுவும் இல்ல பாருங்க. அதனால ஹி வோன்ட் லெட் இட் கோ. அவ்வளோதான். ஹி கீப்ஸ் டாக்கிங் அபௌட் த சேம் திங். ஹி வோன்ட் லெட் இட் கோ. இல்ல திரும்ப திரும்பங்கிறதுக்கு நீங்க ஓவர் அண்ட் ஓவர், ஓவர் அண்ட் ஓவர் அகைன் அந்த மாரிலாம் நீங்க சேர்த்துக்கலாம். நான் அத வாங்கி தர்ற வரைக்கும் அவ விடவே மாட்டா. அப்படின்னு சொல்லணும். அப்ப ஷி வோன்ட் லெட் இட் கோ. ஏன்னா அவள் விடமாட்டாள் அப்படின்னு மட்டும் தான் இருக்கு. எதைன்னு நம்ம சொல்லல. அதனால ஷி வோன்ட் லெட் இட் கோ. அதுவரை அன்டில் நான் அதை வாங்கி தரும் வரை.
ஃபியூச்சரை தான் வாங்கி தர போறேன். ஆனா கூட இந்த இஃப், அன்டில் இந்த மாதிரி வார்த்தைகளோட நம்ம வர்ற அந்த ஃப்ரேஸ், அந்த கிளாஸ் வந்து எப்பவுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்ப ஐ பை இட் ஃபார் ஹர். அவளுக்கு அதை வாங்கி தரும் வரை. She won't let it go until I buy it for her. இப்போ இதே மாதிரி இந்த அன்டிலை வச்சு இன்னொன்று கூட சொல்லலாம். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கிற வரைக்கும் அவர் அதை விடவே மாட்டார். ஏதோ ஒரு இஷ்யூ ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கிற வரைக்கும் அதை விடவே மாட்டார். அப்ப he won't let it go until. அவருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும் வரை. He gets an explanation. He won't let it go until he gets an explanation. இப்போ ஓன்ட் வச்சு பார்த்தோம். பாஸ்ட்ல உடின்ட்டு வச்சு ஒன்று பார்க்கலாம். நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா அவர் அந்த பிரச்சனையை விடவே இல்லை. ஸோ பாஸ்ட்ல சொல்றோம். ஸோ அவர் அந்த பிரச்சனையை விடவில்லை. He wouldn't let go of the issue. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நவுன் இருக்கு. அதனால நம்ம இந்த இடத்துல இட்டு சேர்க்காம நம்ம ஆஃப்க்கு அப்புறம் இந்த இஷ்யூன்னு சேர்த்திருக்கோம் பாருங்க. அப்ப he wouldn't let go of the issue. நான் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் கூட even after I apologized. Even after I apologized, he wouldn't let go of the issue. இப்போ நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அதே தான். ஆனால் நம்ம வந்து ஒரு can't வச்சு சொல்லுவோம். எப்போ சொல்லுவோம்? Can't let go of. இல்லைன்னா can't let it go அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து முக்கியமா எமோஷனுக்கு தான். என்னால் அதுலேருந்து விடுபடவே முடியல அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு. இது எப்போ சொல்லுவோம்? நமக்கு வந்து ஏதோ மென்டலி நம்ம வந்து ரொம்ப சேடாக இருந்தாலோ, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னாலோ, ஒரு கோபத்தை ரொம்ப நாளாக வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னாலோ, என்னால் அந்த கோபத்துலேருந்து விடுபடவே முடியல. அந்த வெறுப்புலேருந்து என்னால் விடுபடவே முடியல. இல்லை அவளோட நினைவுகள்லேருந்து என்னால் விடுபடவே முடியல. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன், அந்த மாதிரி விஷயங்கள். மறக்கவே முடியல. அது சொல்றதுக்கும் நம்ம இப்படியே சொல்லலாம். ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற உணர்வுலேருந்து என்னால் விடுபடவே முடியல. ஸோ ஐ கேன்ட் லெட் கோ ஆஃப். அந்த உணர்விலிருந்து அப்படின்னு இருக்கு. எதுலேருந்து விடுபட முடியல அப்படின்றது இருந்துச்சுனாலே நம்ம அந்த மாதிரி கோ ஆஃப்னு வச்சு அது பக்கத்தில் சொல்லணும் இல்லையா? அப்போ ஐ கேன்ட் லெட் கோ ஆஃப் த ஃபீலிங். நான் தப்பு பண்ணிட்டேங்கிற ஃபீலிங் என்று. அப்போ தட் கிளாஸ். தட் ஐ மேட் அ மிஸ்டேக். ஐ கேன்ட் லெட் கோ ஆஃப் த ஃபீலிங் தட் ஐ மேட் அ மிஸ்டேக். இது வந்து ஒரு டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கு. இப்போ நீங்க இதே விஷயத்த ஐ கேன் லெட் கோ ஆஃப் த ஃபீலிங் தட் ஐ டிட் சம்திங் ராங். I can't get over the feeling that I did something wrong. இப்படியெல்லாம் கூட நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல go off இல்லாம get over வச்சு சொல்லிடும். என்னால அவளுடைய நினைவுகள்லேருந்து விடுபடவே முடியல. இது வந்து ஆல்மோஸ்ட் மறக்க முடியல. அந்த மாதிரி தான். அப்ப I can't let go of her memories. I can't let go of her memories. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். அவங்களால அவங்களுடைய பாரம்பரியத்தை விட முடியல, அவங்களுடைய ட்ரெடிஷன்ஸை விட முடியல அப்படின்னு சொல்லணும். அப்ப they can't let go of. Noun என்னது? their traditions. They can't let go of their traditions. ஸோ நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா? அந்த let go of, won't let go of, wouldn't let go of, can't let go of இப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த 3 சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் அவ அதை விடவே மாட்டா. நான் அந்த எலும்பை விடவே இல்லை. கோபத்தை என்னால் விட முடியல. நானும் ட்ரை பண்றேன், ஆனாலும் என்னால் விட முடியல. இந்த 3 சென்டென்சஸ் தான் நீங்க ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை அடுத்த ஸ்லைட்லேயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நீதி கிடைக்கும் வரை அவள் அதை விட மாட்டாள். அதை என்னதான் இருக்கு. அப்ப இட்டு வச்சு சொல்லிடலாம். அப்ப she won't let it go until she gets justice. ஸோ இந்த இடத்துல won't வந்துச்சுனால இந்த இடத்துல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாய் அந்த எலும்பை விடவே இல்லை, பாஸ்ட். அப்ப the dog wouldn't let go of the bone. எவ்வளோ ஈஸியா இருக்கு இல்லையா? கோபத்தை என்னால விடவே முடியல. நான் ட்ரை பண்றேன், ஆனாலும் விடவே முடியல. அந்த மாதிரி சொன்னாலே நம்ம வந்து can't. I just can't let go of the anger. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நாம இந்த லெட் கோ ஆஃப் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.